குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போஸ்ட் கம்மி டெய்லி கண்டவர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 23, 2025 சனிக்கிழமை என்ன கண்டவர்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி கண்டவர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன் நம்பர்ஸில் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயிற்சி மையம் சார்பில் 2ஆம் நிலை காவல்துறைக்காக வந்து டெஸ்ட் பேட்ச் தொடங்கியிருக்கோம். டார்கெட் 70 அப்படின்ற டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம். ஓகேங்களா? இதில் மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் நடந்துட்டு இருக்கு. விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீனில் தந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா தில்லியில் செப்டம்பர் 3, 4 ஆகிய தேதியில் நடைபெறுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தற்போது 5, 12, 18, 28 அப்படின்ற 4 விகிதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா வசூலிக்கப்படுது. இதை வந்து 2 விகிதங்களாக, அதாவது 5, 18 மட்டும் மாற்றுறதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான கூட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்போது ஜிஎஸ்டி எத்தனை விகிதங்கள் இருக்குன்னு கேட்டால் 4 விகிதங்களில் 5%, 12%, 18, 28 அப்படின்ற வகையில் இருக்குது. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியா விண்வெளி ஆய்வில் இந்தியா அப்படின்ற டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்கிறது ப்ளஸ் முக்கியமான எல்லாத்தையும் ஒரே இதில் கொடுத்துருக்காங்க. இது அப்படியே படிக்கிறேன், அப்படியே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நோட்ஸ் எடுத்துக்க வேண்டியது. இதை பார்த்து 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 23 அன்று வந்து பார்த்திங்கன்னா சந்திரயான் 3 வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் தரையிறங்கு வாகனம் லேண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரக்யான் நிலவு ஊர்தி ரோவர் ஆகியவற்றை சந்திரனில் வெற்றிகரமாக தரையிறங்கியதன் மூலம் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல் எட்டியிருக்கு. இந்த சாதனை அங்கீகரித்து வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் அவர்கள் சந்திரயான் 3 வெற்றியை வந்து பார்த்திங்கன்னா அதாவது நிலவில் வெற்றிகரமாக தரையிறங்கிய தினம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 23. இந்த தினத்தை தேசிய விண்வெளி தினமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் கொண்டாடுறோம். ஓகேங்களா? ஆகஸ்ட் 23ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தேசிய விண்வெளி தினமாக கொண்டாடுறோம். நாட்டினுடைய 2வது தேசிய விண்வெளி தினம் வந்து பார்த்திங்கன்னா தற்போது கொண்டாடப்படுது. ஓகேங்களா? 2023 அறிவிச்சாங்க. 2024 முதல் விண்வெளி தினம் கொண்டாடினோம். இப்போ 2025 2வது விண்வெளி தினம் வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடுறோம். ஓகேங்களா? டாக்டர் விக்ரம் சாராபாயினுடைய தலைமையில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சிக்கான தேசிய குழு 23/2/1962 அன்று அப்போதைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பயணம் வந்து பார்த்திங்கன்னா தொடங்குச்சு. அதுக்கப்புறம் 1969 வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 15ஆம் தேதி தேசிய வளர்ச்சிக்கு விண்வெளி தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்காக நோக்கத்துடன் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமாக வந்து பார்த்திங்கன்னா பெயர் மாற்றப்பட்டது. ஓகேங்களா? இதெல்லாம் உங்கள் பள்ளி பாடப்புத்தகத்தில் இருக்குது. 1963ஆம் ஆண்டு நவம்பர் 21ஆம் தேதி திருவனந்தபுரத்துக்கு அருகே உள்ள தும்பாவிலிருந்து அமெரிக்காவுடைய நைக் அப்பாச்சி சோதனை ராக்கெட் ஏவியது இஸ்ரோ. ஓகேங்களா? இந்த கிராமம் வந்து பார்த்திங்கன்னா தும்பா பூமத்திய சமச்சீர் ராக்கெட் ஏவுதளம் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? தும்பான்றது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான இடம், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் வந்து பார்த்திங்கன்னா ஆரியப்பட்டா. இது 1975ஆம் ஆண்டு ஏப்ரல் 19ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஏவப்பட்டுச்சு. 1979ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா பாஸ்கரா 1 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவிலிருந்து தான் மறுபடியும் ஏறணும். 1980ஆம் ஆண்டு ஜூலை 18ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சியில் முக்கிய மைல்கல் எட்டப்பட்டது. அதாவது ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து இந்தியாவின் முதல் சொந்த தயாரிப்பு செயற்கைக்கோளான SLV-3 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக ஏவப்படுது. இதனுடைய திட்ட இயக்குனர் யார் அப்படின்னா முன்னாள் குடியரசுத் தலைவரான APJ அப்துல் கலாம் அவர்கள். தொடர்ந்து பல திட்டங்களை வெற்றிகரமாக பயன்படுத்தி நிலவில் வந்து பார்த்திங்கன்னா 2008ஆம் ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா சந்திரயான் 1 அப்படின்ற விண்கலத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம செலுத்தியிருந்தோம். இது சந்திரனுடைய நீர் மூலக்கூறுகளை கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா உதவுச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் சந்திரயான் 2. ஓகேங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா சந்திரயான் 2 வந்து பார்த்திங்கன்னா 2019. அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் கிரகத்தை ஆராயத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா மங்கள்யான் அப்படின்ற ராக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 2013 வந்து பார்த்திங்கன்னா அனுப்பியிருந்தோம். ஓகேங்களா? செவ்வாய் கிரகத்தை ஆராயத்து வந்து பார்த்திங்கன்னா மங்கள்யான் 2013. சந்திரயானுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சந்திரயான் 1 வந்து பார்த்திங்கன்னா 2008. ஓகேங்களா? சந்திரயான் 2 வந்து பார்த்திங்கன்னா 2019 ஜூலை 22 அன்றைக்கி பார்த்திங்கன்னா அனுப்பியிருப்பாங்க. இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக வந்து பார்த்திங்கன்னா வெற்றி அடையல, பாதியில் தான் வெற்றி அடைஞ்சிச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 2023 வந்து பார்த்திங்கன்னா சந்திரயான் 3 வந்து பார்த்திங்கன்னா அனுப்பணும். இது வந்து பார்த்திங்கன்னா வெற்றிகரமான திட்டம். இந்த திட்டத்தின்படி வந்து பார்த்திங்கன்னா அதாவது இந்த திட்டத்தின் மூலம் வந்து பார்த்திங்கன்னா நிலவின் தென்துருவத்தை அடைந்த முதல் நாடு அப்படின்ற பெருமை வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு கிடச்சிது. ஓகேங்களா? அந்த இறங்கின நாள் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்திய விண்வெளி தினமாக வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடிட்டு இருக்கோம். ஓகேங்களா? சந்திரயான் 3 விக்ரம் லேண்டர் நிலவில் தரையிறங்கிய இடத்துக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா சிவசக்தி முனை அப்படின்னு அழைக்கப்படுது. சந்திரயான் 3 வந்து பார்த்திங்கன்னா நிலவில் இறங்கின இடம் வந்து பார்த்திங்கன்னா சிவசக்தின்னு அழைக்கப்படுது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா சந்திரயான் 2 வந்து பார்த்திங்கன்னா விண்வெளியில் வந்து பார்த்திங்கன்னா போய் சேரலை, அது இடையிலே வெடிச்சிருச்சு.
அந்த வெடிச்சு நொறுங்கின இடம் வந்து பார்த்தீங்கன்னா திரங்கா முனை அப்படின்னு அழைக்கப்படுது. ஓகேங்களா, இது ரெண்டும் முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பும் விண்வெளி திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான திட்டமாக கருதப்படுது. அடுத்து ஆதித்யா L1. இந்த ஆதித்யா L1ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சூரியனை ஆய்வு செய்கிற திட்டம். இது முக்கியமானது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆதித்யானா என்ன, மங்கள்யானா என்ன, அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா. அடுத்தது அண்மையில் இஸ்ரோவினோட தலைவரான வி நாராயணன் கூறுகையில் வந்து பார்த்தீங்கன்னா நிதியாண்டில் 9 முக்கிய ராக்கெட்டுகளை வந்து பார்த்தீங்கன்னா விண்ணில் செலுத்த இஸ்ரோ திட்டமிட்டுள்ளதாக சொல்லியிருக்காரு. இஸ்ரோ மற்றும் நாசாவின் கூட்டு முயற்சியில் உருவாக்கப்பட்ட ப்ளூஃபர்ட் பிளாக் 2 அப்படின்ற செயற்கைக்குள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சில மாதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா GSLV ராக்கெட் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணில் செலுத்தப்பட இருக்குது. 2027 இந்திய விண்வெளி வீரர்களை விண்ணுக்கு அனுப்புவதற்கு முன்பாக 3 ஆளில்லாத விண்கலங்களை வந்து பார்த்தீங்கன்னா சோதனை செய்கிறாங்க. அதுக்கடுத்து மிக முக்கியமானது, முதல் ஆளில்லா விண்கலம் வந்து பார்த்தீங்கன்னா நிகழாண்டு டிசம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீஹரிகோட்டாவிலேருந்து செலுத்திருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வியோமித்ரா அப்படின்ற பெண் ரோபோ வந்து பார்த்தீங்கன்னா அனுப்ப இருக்கிறாங்க. ஓகேங்களா, இது முக்கியமானது. ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சந்திரயான் 4 திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 2027 வந்து பார்த்தீங்கன்னா நிலவின் மாதிரிகளை சேகரித்து பூமிக்கு கொண்டு வரதுக்காக தயாரிக்கிறாங்க. சந்திரயான் 5 திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பானுடன் இணைந்து 2028 100 நாட்கள் நிலவு ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறாங்க. ஜனவரி 2025 நிலவரப்படி இஸ்ரோ மொத்தமாக 100 ராக்கெட்டுகளை செலுத்தியிருக்குது. 2017ஆம் ஆண்டின் ஒரே பயணத்தில் 104 செயற்கைக்கோள்களை செலுத்தி வந்து பார்த்தீங்கன்னா உலக சாதனை படைச்சிருக்கும். ஓகேங்களா, எல்லாமே முக்கியமான, நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அடுத்தது SCO மாநாடு. ஓகேங்களா, அதாவது சீனாவில் நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பினுடைய SCO மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் உள்ளிட்ட 20 தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பங்கேற்கிறாங்க. சீனாவின் தியான்ஜின் நகரில் ஆகஸ்ட் 31, செப்டம்பர் 1 ஆகிய தேதிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பினுடைய வருடாந்திர உச்சி மாநாடு வந்து நடைபெற இருக்குது. ஓகேங்களா, இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பில் எந்தெந்த நாடுகள் இருக்குன்னா ரஷ்யா, இந்தியா, ஈரான், சீனா, பாகிஸ்தான், கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், பெலாரஸ் ஆகிய 10 நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பில் இருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது பிரபல தொழிலதிபரான வெளிநாடு வாழ் இந்தியருமான லார்டு சுராஜ் பால் வந்து பார்த்தீங்கன்னா லண்டனில் காலமாயிட்டார். பிரிட்டனில் செயல்படும் கபாரா குழுமத்தின் நிறுவனர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுராஜ் பால். ஓகேங்களா, இவர் முக்கியமான அந்த நாட்டை சேர்ந்தவர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டனுடைய மேலவை உறுப்பினர் மற்றும் இந்தியாவுடைய பத்மபூஷன் விருதை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா மாநிலம் பெங்களூரில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்து பார்த்தீங்கன்னா காட்சிப்படுத்தப்பட்ட முழுவதும் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் கூடிய ஆளில்லா போர் விமானம் வந்து பார்த்தீங்கன்னா காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. ஓகேங்களா. அடுத்தது தேசிய விண்வெளி தினத்தை முன்னிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தில்லி பாரத் மண்டபத்தில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா காட்சிப்படுத்தப்பட்ட விண்வெளியில் இந்தியா சார்பில் அமைக்கப்படவிருக்கும் விண்வெளி நிலையத்தினுடைய மாதிரி. ஓகேங்களா, பாரதிய விண்வெளி நிலையம் அப்படின்னு சொல்லுவாங்க, பாரதிய அந்தரிஷா ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இதை வந்து பார்த்தீங்கன்னா காட்சிப்படுத்திருக்காங்க. இதன் ஒரு பகுதி வந்து பார்த்தீங்கன்னா வரும் 2028ஆம் ஆண்டு விண்ணில் செலுத்த வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. 52,000 கிலோ எடையுடன் கூடிய முழுமையான விண்வெளி நிலையத்தை வந்து பார்த்தீங்கன்னா 2035ஆம் ஆண்டுக்குள் நிறுவ இந்தியா திட்டமிட்டிருக்கு. முதல் முறையாக சோவியத் யூனியன் தான் வந்து பார்த்தீங்கன்னா 1982 சல்யூட் 7 அப்படின்ற விண்வெளி நிலையத்தை வந்து பார்த்தீங்கன்னா விண்ணில் அமைச்சாங்க. 1991 வரை இது செயல்பாட்டில் இருந்துச்சு. இரண்டாவது அமெரிக்கா, ரஷ்யா, ஐரோப்பா, ஜப்பான், கனடா ஆகிய நாடுகள் இணைந்து 1998 வந்து பார்த்தீங்கன்னா சர்வதேச விண்வெளி நிலையத்தை அமைச்சாங்க. இது வரும் 2030 வரை வந்து பார்த்தீங்கன்னா செயல்பாட்டில் இருக்கும். அடுத்தது மூன்றாவதாக சீனா வந்து பார்த்தீங்கன்னா 2021 திலாங்காங் அப்படின்ற விண்வெளி நிலையத்தை வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது 2035 வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா அமைக்க இருக்குது. ஆசிய துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய வீராங்கனையான இனவேலில் வாளறிவன் வந்து பார்த்தீங்கன்னா தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க. ஜூனியர் மகளிர் ஏர் ரைஃபிள் பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய ஷாம்பவி, ஹிருதயா, இஷா அடில் ஆகியோர் வந்து பார்த்தீங்கன்னா சீன அணியை வீழ்த்தி 1896.2 புள்ளியுடன் புதிய உலக சாதனையை படைச்சிருக்காங்க. ஓகேங்களா, பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, பேர் இம்பார்ட்டன்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கண்டபஸ் அவ்வளோ தான். தாண்டி இதுமாதிரி கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கண்டபஸ் டெய்லி பார்த்துங்க, அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பேசுகிறேன் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா. அடுத்த நம்ம பயிற்சி மீம் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் TSP அப்படின்ற டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் எக்ஸாமுக்காக வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம். இதில் மொத்தம் 40 தேர்வுகளும் 4000 வினாக்களும் உங்களுக்கு கிடைக்கும். விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக நினைச்சிக்கலாம். ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் எல்லா டீட்டெயிலும் இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்டண சலுகை வந்து பார்த்தீங்கன்னா வழங்கியிருக்காங்க. வரும் 27ஆம் தேதிக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஜாயின் பண்ணிக்க முடியும். இந்த கட்டண சலுகையை பயன்படுத்தி விரைவாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.